அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆட்டிசம் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஆட்டிசம்னா என்ன? இந்த ஆட்டிசம் அப்படின்றது வந்து பாருங்கள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்டி அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக இந்த மாதிரி ஆட்டிசம் டெவலப் ஆகிருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க. இதுக்கு பலவிதமான ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா எல்டர்லி பிரைமரி கிராவிடா. எல்டர்லி பிரைமரி கிராவிடா எல்லா மதர்ஸ்க்கும் அது வருதா அப்படின்னா கிடையாது. பொதுவாக வந்து பாருங்கள், 30 வயசுக்கு மேலே தாய்மை அடையிறது முத குழந்தை அப்படின்னும் போது இது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. பட் கன்ஃபார்மாக இதுதான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. நியர்பை ரீசன்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்ட் ரீசன் அப்படின்றது முழுசும் வந்து நரேட் பண்ணல. அதாவது ஒரு கருவுற்ற பெண் அந்த கருவுற்ற காலத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஆமாம். அவளுக்கு ஹஸ்பண்டாலேயோ இல்லை அவங்க ஃபேமிலி சைடு அல்லது வெளியாட்கள் மூலம் அவளுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் இந்த மாதிரி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் பரம்பரை காரணம்னு பார்த்தா ஒரு 3 to 5% தான் பரம்பரை ரீதியாக வர வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த கருவுற்ற நேரத்தில் இந்த குழந்தை பிறந்தால் இது ஆட்டிசம் உள்ள குழந்தையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இது ஆட்டிசம் வர்றதுக்கு காரணம் வந்த பிறகு நமக்கு ஒரு 18 மாதம் அல்லது 2 வயசுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு நம்ம கவனிச்சோன்னா அந்த சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக பேச வராது, ஐ கான்டாக்ட்ஸ் இருக்காது, நம்ம பேசினா குழந்தை நம்மளை பார்க்காது, கவனிக்காது. இதெல்லாம் தான் ஆரம்ப அந்த குழந்தைகிட்ட அப்சர்வ் பண்ண முடியும். ஆமாம், இது வந்து அது ஒரு பக்கம். அடுத்தது, நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்குமோ ஒழிய நம்ம சொல்கிறத கவனிக்கிறதோ கூப்பிட்டா என்னன்னு கேட்குறதோ அந்த ஆன்சரில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் இது ஆட்டிசம் இருக்கலாம் அப்படின்னு டவுட் அப்பவே ஸ்டார்ட் ஆகி நம்ம இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டு ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னு போகலாம். அடுத்தது, இந்த கருவுற்ற நேரத்தில் இந்த 7th மந்த்து 8th மந்த்து 9th மந்த்தெல்லாம் ரெகுலர் செக்கப் இருக்கணும். ஒன்று, அந்த தாய் கருவுற்ற பெண் டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸாக இருக்கணும். அடுத்தது ரெகுலர் செக்கப் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஸ்ட்ரெஸ்னால் இந்த குழந்தையோட பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகிறது ஃபியூ செகண்ட்ஸ் தடைப்பட்டால் கூட இந்த பிரச்சனை வரும். ஹைபோக்சியா, அதாவது பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் ஃபியூ செகண்ட்ஸ் பற்றாக்குறையில் இந்த ஆட்டிசம் வரலாம். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால், அந்த டெலிவரிக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு இந்த கொடி சுற்றிக்குச்சின்னு சொல்லுவாங்க கழுத்தில். அதனால் கூட அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் போகிறது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த டெலிவரிக்கு முன்னாடி அந்த ஒரு 3 months அடிக்கடி டாக்டர் சொல்கிற மாதிரி அந்த ரெகுலர் செக்கப் எல்லாம் பண்ணிக்கணும். ஆட்டிசம்ங்கிறது ஒரு வியாதி, நோய் கிடையாது, ஜஸ்ட் அ டிஸார்டர், ஒரு சின்ன குறைபாடு. ஆமாம், ஒரு சின்ன குறைபாடு, அவ்வளோதான். சரி, வந்துருச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இருக்குது. முக்கியமாக இதுக்கு சில தெரப்பியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு கோர்ஸ் ஆஃப் மந்த்து ரெகுலராக அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் ஆட்டிசம்னால் பாதித்த குழந்தைகள் பார்த்தா இப்போது 18 million குழந்தை நம்ம நாட்டில் இருக்குது. அதே போல் உலகத்தில் பார்த்தோன்னு சொன்னால் எவ்ரி 20 seconds ஒரு ஆட்டிசம் குழந்தை பிறக்குது. அரேப் கண்ட்ரீஸில் இது நிறையவா இருக்குது. அதனால் ஒரு பெண் கருவுற்ற நேரத்தில் ரொம்ப கவனமாக அக்கறையாக அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஏன்னா அவளுக்கு தூக்கமின்மை இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அதே போல் அந்த 6வது 7வது 8வது 9வது மாதத்தில் அடிக்கடி செக் பண்ணணும்னா திடீர்னு அந்த பெண்ணுக்கு பிபி அதிகமாகலாம். இதனால தான் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறது. அதில் ஆட்டிஸ்ட்னால் பாதித்திருந்தால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னா
எங்கள் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.